சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 4/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு மார்கழி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி மதியம் 12:30 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை த்விதீயை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் மதியம் 3:09 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே புஷ்ய பகுல பிரதமை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன புஷ்ய பகுல பிரதமைன்னு சொல்லி பார்த்தோம்னா சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த புஷ்ய மாதத்தினுடைய 16வது நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இது போக இஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றும் நம்ம அந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். இது போக பஞ்சாங்கத்துல இன்றைய தினம் வைசிரா அப்படின்னு கொடுத்திருப்பா. இது என்ன வைசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைத்ருதி ஸ்ரார்த்தம் என்று பெயர். இன்றைய தினம் அந்த வைத்ருதி நாமயோகம் அப்படிங்கிறது வர்றது இல்லையா. இந்த வைத்ருதி நாமயோகத்திலே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் சொல்றார். ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வருகிறது. ஷண்ணவத்தின்னு சொல்லுவார். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய ஜெயந்தி நாளாகவும் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளினுடைய ஆராதனை நாளாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் மதியம் 3:09 முதல் ரவி புஷ்ய யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது என்ன ரவி புஷ்ய யோகம்னு சொல்லி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை நாளும் இந்த பூச நட்சத்திரமும் ஒன்றாக இணைகின்ற நாளை ரவி புஷ்ய யோகம் சொல்லுவார். இந்த நேரத்திலே நாம் ஏதோ மிகப்பெரிய மனிதர்களை சென்று சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஏதோ ஒரு அரசியல் தலைவரை சந்திக்க வேண்டும், ஒரு அமைச்சரை சந்திக்க வேண்டும், அல்லது மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரியை சந்திக்க வேண்டும், அல்லது இந்த சமுதாயத்திலே ஒரு மிகப்பெரிய மனிதரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்திலே இந்த சந்திப்பினை வைத்துக் கொள்வது என்பது மிகவும் நல்லது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:36 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:51 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7:13 சந்திர உதயம் என்பது இரவு சரியாக 7 மணிக்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:54 முதல் காலை 6:36 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:27 முதல் 5:51 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:13 முதல் 1:38 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:02 முதல் மாலை 4:27 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:49 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:06 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா அன்னதானம் அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தானா, அந்த விவசாயி பார்த்தோம்னா நல்ல விவசாயம் பண்ணி நல்ல செழிப்போடு இருந்தாலும் காலப்போக்குல பார்த்தோம்னா திடீர்னு மழையே இல்லாம போயிடுச்சு. வெறும் வானம் பார்த்த பூமி ஆயிடுச்சு. சுத்தமா மழையே இல்லாம அந்த நிலமெல்லாம் தரிசாக போய்விட்டதாம். வீட்டுல இருந்த தானியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போச்சு. எல்லாம் போய் சாப்பாட்டுக்கே கஷ்டம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு போயிட்டான்.
நிலம் தரிசா கிடக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வந்து ரொம்ப மனதிலே வந்து அப்படியே வருத்தம் பொங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. வீட்டுல புள்ள குட்டிலாம் ரொம்ப பட்னியோட கிடக்குறா, மனைவி எதுவும் சமைக்கிறதுக்கு கூட ஒன்னும் வீட்டுல ஒரு பொருளே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறா, பிச்சை எடுத்து சாப்பிடுற நிலைமைக்கு ஆயிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கும் பொழுது, அந்த நேரத்துல வந்து ஒரு மகரிஷி அப்படிங்கிறவர் கிராஸ் பண்ணிட்டு இருந்தாரா அந்த நிலத்தின் வழியாக. அந்த ரிஷியை பார்த்தோன்னே ஓடி போய் அப்படியே தடால்னு காலில் விழுந்துடுறான். விழுந்துட்டு அப்படியே கேட்கிறான், சுவாமி நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொன்னோடனே, என்னப்பா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். இந்த மாதிரி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இல்லாம இருக்கேன், என் குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா, எனக்கு இங்க ஒரு பெரிய உபகாரம் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறான். நான் வந்து முற்றும் துறந்த முனிவன், என் கையில எதுவும் இல்லையே, என்னால என்னப்பா பண்ண முடியும்னு சொன்னா, இல்ல இல்ல உங்களால முடியும், உங்களுடைய தவ வலிமையை உபயோகப்படுத்தி ஒரு வாழ்நாள் முழுக்க எனக்கு எந்த அளவிற்கு உணவுப் பொருள்கள் கிடைக்குமோ, நான் ஒரு வாழ்நாள் முழுக்க எந்த அளவுக்கு உணவு பண்டங்களை சம்பாதிப்பனோ அது அத்தனையும் எனக்கு இப்ப வந்து சேரணும், அப்பதான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து சந்தோஷமா இருக்க முடியும், வயிறு நிறைய சாப்பிட முடியும், இதை நீங்க எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்ட உடனே ரிஷிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சான். அவர் சொன்னாரா, வாழ்நாள் முழுக்க அப்படியே உனக்கு எவ்வளவு நீ சம்பாதிப்பியோ அவ்வளவு உணவு பண்டங்களும் உனக்கு இப்ப வேணும்னு கேட்கிற, அதை என்னால கொடுத்து விட முடியும், ஆனால் அது தீரும் பொழுது நீயும் உன்னுடைய உயிரை துறந்து விடுவாயே, உனக்கு உயிர் போயிடுமேப்பா, ஏன்னா வாழ்நாள் முழுக்க நீ சம்பாதிக்கிற அந்த பொருட்கள் அப்படியே கொடுன்னு சொல்ற, அப்படி கொடுத்தன்னா உன்னுடைய லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறதும் குறைஞ்சிடும், உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடுமேப்பா, நீ இறந்து போயிடுவியப்பா அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, என் பிள்ளைங்கள்லாம் பட்னியோட இருக்கிறத என்னால பார்க்க முடியல, அதனால நீங்க அவசியம் எனக்கு நான் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு சம்பாதிப்பனோ அத்தனை பொருட்களையும் நீங்கள் எனக்கு கொடுத்து விட வேண்டியதுன்னு சொல்லி கேட்கிறார். சரி அப்படியா, இரு நீ இவ்வளவு பிடிவாதம் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து தவம் பண்றார். தவம் பண்ணி அப்படியே பரமேஸ்வரனை கண்ணு முன்னால தியானம் பண்ணி கேட்கிறார். பரமேஸ்வரன் இதே கருத்தையே சொல்றார், அவனுக்குத்தான் படிக்காத, அவன் தான் கேட்கிறான், நீ வந்து அப்படியே அவன்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டுன்னா என்ன ஆறுது, அவனுடைய ஆயுசும் சீக்கிரம் முடிஞ்சு போயிடுமேப்பா அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் சொல்லும் பொழுது, எனக்கு வேற வழி தெரியல, எல்லாம் இறைவா உங்களுடைய திருவிளையாடல், நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரி அப்படின்னு சொல்லி அப்படியே தந்தேன் அப்படின்னு சொல்லிடுறார் பரமேஸ்வரனும். இவர் கண்ணை திறந்து பார்த்துட்டு அந்த விவசாயியை பார்த்து சொல்றார், நீ வீட்டிற்கு போ, வீட்டுல போய் பாரு, உன்னுடைய வாழ்நாள் முழுக்க தேவையான அத்தனை உணவு பண்டங்களும் உங்க வீட்டுல இருக்கும், போய் பாருன்னு சொன்ன உடனே அவனும் வேகமா வீட்டுக்கு போறான். போய் பார்த்தா அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. வீட்டுல அவ்வளவு மூட்டை மூட்டையா அரிசி எல்லாமே வீட்டுல குவிஞ்சு கடந்ததா வந்து, மொத்தமும் அரிசி தானியங்கள் எல்லாமே சமையலுக்கு தேவையானது அத்தனையும் இவள் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு சம்பாதிப்பானோ அத்தனையும் அங்கே கிடைச்சதா பார்த்தோன்னே அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஆனால் இந்த ரிஷி இதெல்லாம் பார்த்துட்டு, இவன் சீக்கிரமா இறந்து போயிடுவான், இதை பார்க்க நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னுடைய காரணமாகத்தானே அவன் சீக்கிரம் இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போயிடுறார். அவர் அப்படியே போயிடுறார். கொஞ்சம் நாள் ஆறுது, கொஞ்சம் வருஷங்களும் ஆறுது. திரும்ப அந்த ரிஷியானவர் அப்படியே அந்த நிலத்தை கிராஸ் பண்றார். மறுபடியும் அவர் போன இடத்துல இருந்து மலையில இருந்து திரும்பி வராருன்னு வச்சுக்கோமே. அப்படியே திரும்பி போகும்போது அந்த ஊர் வழியா போகும்போது ஒரு திடீர்னு அந்த விவசாயினுடைய நினைவு வருகிறது. இவனுடைய வீடு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு சொல்லி போய் பார்த்தா, அங்கே அந்த விவசாயி நின்று கொண்டிருந்தானாம். அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரே ஷாக்கு, எப்படிடா இவன் நிக்கிறான், இவனுடைய ஆயுள் முடிஞ்சு போயிருக்கணுமே, இந்நேரம் சீக்கிரமா இவன் இறந்து போயிருக்கணுமே, ஆனால் இவன் இறக்காமல் அப்படியே இருக்கிறான், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உட்கார்றாரு. கண்ணு முன்னாடி தியானம் பண்ணி அப்படியே பரமேஸ்வரனை கேட்கிறார், இறைவா நீங்கள் தானே சொன்னீர்கள், இப்படித்தானே விதிங்கிறது இருக்கு, வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்க வேண்டிய பொருளை ஒரே நேரத்துல கொடுத்துட்டோம்னா அவனுடைய ஆயுள்ங்கிறது முடிஞ்சு போயிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இறைவன் சிரித்து கொண்டே சொன்னாராம், அவன் வந்து மொத்தமும் எனக்கு இப்பயே கொடுத்துருன்னு சொல்லி கேட்டா நாமளும் கொடுத்துட்டோம், ஆனால் அவன் அதை என்ன செய்தான் தெரியுமா, அவன் தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் தன்னை போல் உணவில்லாமல் துன்பப்படுகின்ற அத்தனை ஏழைகளுக்கும் அதனை பிரித்து தானமாக கொடுத்து விட்டான். அவன் தொடர்ந்து தானங்களை செய்து கொண்டே இருக்கிறான். தொடர்ந்து அவன் தானங்களை செய்து கொண்டே இருக்க என்னாலும் அதை நிறுத்த முடியவில்லை. அவனுக்கு நான் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன், அவனும் தானத்தை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் என்றைக்கு தானத்தை நிறுத்துவானோ அன்றைக்குத்தான் என்னாலும் அவருடைய உயிரை நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்னாராம் இறைவன் சிரிச்சுண்டே. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, அதாவது நம்மிடத்திலே நமக்கு தேவைக்கு அதிகமாக ஒரு சில பொருட்கள் கிடைக்கிறதுன்னு சொன்னா அதை நமக்காக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் யார் யாருக்கெல்லாம் அது இல்லையோ அவர்கள் அனைவருக்கும் அதனை பிரித்து கொடுக்க வேண்டியது. இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம்னா, அந்த விவசாயி இன்னமும் அந்த குடிசை வீட்டிலேயே தான் இருந்துட்டு இருந்தானாம். அவன் தனக்காக பெரிய மாட மாளிகைகளிலோ எல்லாம் பெருசா கட்டிக்கல. அவன் எப்பொழுதும் எந்த வீட்டுல இருந்தாலும் அதே வீட்டிலேயே தான்
இருந்துகிட்டு இருந்தான். அத்தனை பொருள்களும் அவனுக்கு கிடைத்தால் கூட அது அனைத்தையும் தன்னுடைய உணவிற்கும் பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கும் அதனை தானமாகத்தான் கொடுத்து கொண்டிருந்தான்னு சொல்றார். அதுதான் அன்னதானத்தினுடைய மகத்துவம்ங்கிறதுக்காக சொல்றோம். ஆக இருப்பவர்கள் இல்லாதவர்க்கு அந்த பசி ஆறுகின்ற விதத்திலே என்றென்றும் உதவியினை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அன்னதானத்தினை செய்வதால் என்ன விதமான பலன் கிடைக்கும்னு சொன்னா, நம்முடைய ஆயுள் என்பதும் விருத்தியாகும். ஆயுள் விருத்தி என்பதோடு மனமகிழ்ச்சியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.